துலாம் ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் சிறப்பான செயல்பாடுகளையும் அற்புதமான தன்மைகளையும் உணரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். துலாம் ராசிக்காரங்களை கூட வச்சுட்டா எந்த இடத்துக்கு போனாலும் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, வீட்டுக்கு வந்துட்டா சாப்பிட்டுட்டு போங்க, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு முடிந்தோம். அன்னதான பிரபு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சுக்கிரனும் சனி பகவானும் ஒரு ராசியில் வலிமை பெறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் என்பது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பாக்கியம். நல்ல உள்ளம் கொண்ட நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் பாக்கியங்கள் கிரகங்கள் கொடுக்குது. மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடுவதையோ மற்றவர்களுடைய அன்புக்காக இயங்குவதிலேயோ கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யார் மேல பரிதாபம் படுறீங்களோ, யாரை ரொம்ப கேரிங்கா பாக்குறீங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பாக்கியம் உண்டு. உறவுலையோ நட்புலையோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், அதனால கடன் வந்துச்சு, இந்த கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி உண்டா? உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை, உங்களுடைய நட்பு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை யாரிடமும் உண்மையான தன்மைகளை வெளியே பகிரக்கூடாது. இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்க வீரபத்ரரை வழிபாடு செய்யும். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது. 12 ராசி நேயர்களுக்குமே இது நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது. அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்முடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். ஏன்னா அந்த மாதத்துல தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போறார். மாசத்துல ஒரு 4 கிரகங்கள் இடமிட்டு இடம் மாறுறாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது. தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். வீடியோ முழுமையாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, பாதுகாப்புன்னு சொல்ற விஷயங்களை கவனமா பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, வெற்றி உங்களுக்கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவானை உச்சம் பெற வைத்த பாக்கியம் உங்களுக்கு தான் உண்டு. துலாம் ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் சிறப்பான செயல்பாடுகளையும் அற்புதமான தன்மைகளையும் உணரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல தான் உங்களுடைய மன கவலைகள் எல்லாம் நீங்க போகுது, மன போராட்டம் எல்லாம் உடைய போகுது. பொருளாதாரம் கையில ஒரே விஷயம்தான் துலாம் ராசி சொல்றேன். துலாம் ராசிக்காரங்க கையில பணம் இல்லைன்னா நீங்க படுற பாடு பெரும்பாடு. ஆனா ஒரு 100 ரூபா வச்சிருந்தா கூட, இல்லை ஒரு 10 ரூபா வச்சிருந்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வயசான அம்மாவோ இல்லை ஒரு ஆதரவற்றவர்களோ கேட்காங்கன்னா உங்களுக்காக வச்சுக்கிற மாட்டீங்க, தூக்கி கொடுத்துருவீங்க. நல்லா இருக்கட்டும், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுங்க அப்படி தூக்கி கொடுக்க, அதாவது தனக்கு இல்லாட்டி பரவாயில்ல தானம் பண்ணணுங்கிற எண்ணம் அற்புதமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. துலாம் ராசிக்காரங்களை கூட வச்சுட்டா எந்த இடத்துக்கு போனாலும் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை. நீங்க உடனே அதாவது சாப்பாடு விஷயத்துல மட்டும் நீங்க எப்பவுமே ஓரவஞ்சம் பார்க்கவே மாட்டீங்க. எந்த உறவு இருந்தாலும் சரி, பிடிக்காத ஒரு நண்பனே வந்தாலும் சரி, பிடிக்காதவே ஒரு உறவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்துட்டா சாப்பிட்டுட்டு போங்க, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு முடிந்தா உண்டு. அன்னதான பிரபு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சுக்கிரனும் சனி பகவானும் ஒரு ராசியில் வலிமை பெறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் என்பது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பாக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம்
பாக்கியங்கள் கிரகங்கள் கொடுக்குது. யாருக்கெல்லாம் துலாம் ராசியில் சுக்கிர பகவானோ அல்லது சனி பகவானோ இருக்கிறார்களோ அவர்கள் உறுதியாக ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். துலாம் ராசி என்பவர்களுக்கு சனியோ சுக்கிரனோ துலாம் ராசியில் இருந்துட்டா நீங்க எங்கேயும் தேடி போய் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவையில்லை. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்து அமைவதற்கான சூழ்நிலை உண்டு. துலாம் ராசி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். எப்பொழுதுமே, இப்ப இல்லை, பொதுவாக எப்பொழுதுமே மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடுவதையோ மற்றவர்களுடைய அன்புக்காக இயங்குவதிலேயோ கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யார் மேல பரிதாபம் போடுறீங்களோ, யாரை ரொம்ப கேரிங்கா பாக்குறீங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வச்சு செய்வேன். அப்ப அப்பயுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்ப இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? சரி, இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய வீடு வாங்குவீங்க அல்லது புதிய வீடு வாங்குறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் தடையா இருக்கு. பேங்க்ல டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டோம், டாக்குமெண்ட்ல வெரிஃபிகேஷன்ல வெயிட்டிங் வச்சிருக்காங்க, நான் கூட எல்லா விஷயமும் முயற்சி பண்ணிட்டோம், வரல அப்படின்னா இந்த மாதம் வரும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பாக்கியம் உண்டு. யாருக்காகவோ உறவுக்காகவோ கடன் வாங்கி கொடுத்துட்டு தானே தலையில பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன், இந்த கடனை அடைக்க முடியல, இல்லை என்னுடைய உறவுலையோ நட்புலையோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், அதனால கடன் வந்துச்சு, இந்த கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி உண்டா? கடன் நான் படுற பாடு, கடன்காரன் என்னை பாடா படுத்துறான், அழுத்தமா இருக்கு, எனக்கு கடன் கொஞ்சமா நிம்மதி உண்டா அப்படின்னா நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்க போகுது. அப்போ பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க கடன் அடைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, ஒரு சூட்சமும் இருக்கு. அந்த சூட்சமும் தெரிஞ்சுக்கிறணும். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழிபாடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. நம்முடையன்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம்? இது நம்ம சேனல். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய நல்ல விதமான கமெண்ட்ஸை மட்டும் தான் நம்ம சேனல்ல கொடுக்கணும். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி. அப்ப நீங்க நல்லா இருந்தா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். அதனால நீங்க கடன் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதற்கான சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான நேரத்தையும் சூழ்நிலைகளையும் சரியான பாதையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா குறைஞ்சது 3 நாள் எது நினச்சிக்கிறோம். ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய வந்துக்கிருக்கு. அப்போ உடனே கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். ஒரு 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒரு எஸ்எம்எஸ் போட்டுட்டேன்ல, எனக்கு பதிலே வரலன்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. எனக்கு உங்களை போன்ற அன்பான நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கா ஒவ்வொரு நாள் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பதில் வரலை என்றால் திரும்பவும் ஒரு தடவை கேள்வி. ஓகேவா? சரி, இது ஒரு விஷயம். சரி, இந்த மாசத்துல நான் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு துலாம் ராசிக்காரங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை, உங்களுடைய நட்பு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை யாரிடமும் உண்மையான தன்மைகளை வெளியே பகிரக்கூடாது. அதே போல உங்களுடைய வண்டி வாகனங்கள் பழுதாகிவிட்டால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோங்கிற எண்ணம் கூடாது. பழைய வண்டி வாகனம் வாங்கக்கூடாது. செகண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஆகாது. துலாம் ராசிக்கு செகண்ட்ஸுங்கிறது எப்பவுமே ஆகாது. ஃப்ரெஷ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்பவுமே சிறப்பு. ஏன்னா சுக்கிரனுடைய ராசிக்காரங்க நீங்கள். அப்போ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி உண்டு. இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க வீரபத்ரரை வழிபாடு செய்யுங்க. வீரபத்ரர் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இருப்பார், முருகன் கோயிலில் இருப்பார், அதே போல் நம்முடைய அம்மன் கோயிலில் எல்லா கோயிலும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வீரபத்ரர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் வெற்றிகரமான பாதையை அமைத்து கொடுக்க வீரபத்ரரை கைப்பற்றிக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன?
என்னென்ன விஷயங்கள்ல நீங்க உங்களுடைய பெருமையை, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நீங்க உணர போறீங்க, சிறப்படைய போறீங்கிறத பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம சொல்லலாம், நீ அப்படி வருவ இப்படி வருவேன்னு. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், நீங்க பட்ட போராட்டம், நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற கவலை உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். இருக்கிறதுலே எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் சரி, நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்தை உடனே கொடுத்துருதுன்னு சொல்ற ஒரே ராசி நம்ம விருச்சக ராசி என்பதுதான். ஏங்க நல்லது மட்டும் நடக்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆனா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தேவையில்லாத விஷயங்களும் உடனே கிடைச்சிருது அப்படிங்க. நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் எதற்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்க உங்களுடைய முழு திறமையையும் உங்களுடைய முழு விஷயங்களையும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்றீங்க. விருச்சக ராசி என்றாலே பிரபஞ்ச சக்தி கொடுக்கிற விஷயம் என்னன்னா, நீ போராடி தான் வெற்றி பெறுவ. சிறு வயதிலிருந்து போராடுற ராசியில 2 ராசி எடுத்துக்கலாம். அதுல விருச்சக ராசியும் ஒன்று. சிறு வயதிலிருந்து போராடுறதுல விருச்சக ராசியும் ஒன்று. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிறேங்க. வாலிப வயசுலேருந்து வாலிப பருவத்தில் கூட நான் நிம்மதியை பார்த்தது கிடையாது. நான் என் குடும்பத்தை ஒரு சுமந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் உண்டு. விருச்சக ராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60% 70% நம்மளுடைய அன்பு நேயர்களாகிய நீங்கள் தன்னுடைய குடும்பத்தோட அங்கீகாரம் நீங்கள் தான் கொடுக்கணுங்கிறக்காண்டி போராடுவீங்க. உங்கள் குடும்பம் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காது. உங்களுடைய அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ நீ நல்லா வான்னு சொல்லி உயர்த்தி விடுறதுங்கிறது பாக்கியம் கம்மி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்களாம் நல்லா இருப்பீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கும் என்பது உண்மை. அப்ப இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. கிட்டத்தட்ட உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்க மீள போறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைக்காக நீங்க நிறைய செலவழிச்சுக்கிருக்கீங்க, நிறைய ஒரு மருத்துவ செலவுக்கு நிறைய செலவழிச்சுக்கிருக்கீங்கன்னா, இறைவன் அருளால் உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் இப்ப விடுதலை ஆகிறீங்க. சரியாக போகுது. விருச்சக ராசியில அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு படுற போராட்டம் பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு நம்முடைய சனி பகவான் எப்ப உத்திரட்டாதியில வக்ரமாய் உட்கார்ந்தாரோ, கிட்டத்தட்ட இந்த 60-70 நாட்களாக நீங்க எந்த நம்பிக்கையில இந்த பயணம் மேற்கொள்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல. உங்களுடைய குடும்ப உறவுகள், உங்களுடைய கம்பெனியில உங்களுடைய நட்பு, உங்களுடைய காதல், உங்களுடைய பாசம், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி எல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாம் இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் யார் கொடுக்க போறான்னா, நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கடகராசிக்குள்ள அதிசாரமாக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறார். 18ஆம் தேதி வரையும் அப்ப கவலை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 18ஆம் தேதிக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் தேதியிலேருந்தே ஏற்றம் உண்டு. 5-6ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கடன் சுமையிலேருந்து மீள போறீங்க. ஓகேவா? குடும்ப உறவுல எந்த உறவு உங்களை ஏமாற்றுறது, உங்களுடைய கம்பெனியில் யார் உங்களை பயன்படுத்திக்கிருக்காங்கிறத சுட்டி காட்டக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்கான, அதாவது என்ன சொல்றேன்னா, விருச்சக ராசிக்காரங்க நீங்க ஒரு அழுக்கு சட்டையை போட்டு கூட வேலை வைப்பீங்க, அசால்ட்டா வேலை வைப்பீங்க. நீங்க உயர்ந்த பதவியில் இருக்கலாம், உயர்ந்த இடத்துல இருக்கலாம், உங்களுடைய அதாவது உங்களுக்கு கீழே உள்ள சக தோழர்களுக்கும் தோழிகளுடைய உணர்வுகளை புரிஞ்ச நபர் நீங்க தான். ஐயோ, நம்ம எவ்வளவுதான் ஒரு அங்கீகாரத்தை இருந்தாலும் அந்த அண்ணன் கஷ்டப்படுறாரு, அந்த அக்கா கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏன் கஷ்டப்படணும், நம்ம போய் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோன்னு ஒருத்தர் தள்ளுவண்டி தள்ளிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எந்த ராசிக்காரராக கூட இருக்கட்டும், அவர் தள்ளுவண்டி தள்ளிட்டு போவாரு. நீங்க பைக்ல போய் இருப்பீங்க, வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி நீங்க தள்ளி விடலன்னு மட்டும் யாராவது சொல்லுவீங்களா? தள்ளி விட்டு அத்தனை பேர் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உங்க வேலையை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி உயர்த்தி விட்ட மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் கொண்ட நபர்கள் தான் நீங்க. அப்ப அவங்களுக்கே நீங்க தள்ளுவண்டி தள்ளிட்டு போற நம்முடைய சகோதரர்களுக்கே நீங்க மனசார ஃபீல் பண்ணி நம்மளுடைய ஒரு
ஒரு உறவு இப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்லி தள்ளி விட்டு காப்பாற்றுறவங்க தான் நீங்கள். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய இயக்கம் இருந்தது என்பது உண்மை. அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது. புதிதாக வீடு மனை வாங்க போகிறீங்க. உங்களுடைய மனசு ரிலாக்ஸேஷன் ஆக போகுது. நீங்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேங்கிங்க. ஃபஸ்ட்டு மன நிம்மதியோடு இருக்கணும் தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அந்த மன நிம்மதி கிரகங்கள் கொடுக்க போகுது. மனசுக்கு பிடிச்சவங்க இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய மனதுக்கு இனிமையான மனதை புரிந்து கொண்டு உங்கள் கூட இருக்கவங்க இனிமேல் உறவாக அன்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சந்தான பாக்கியம்னு ஒரு பாக்கியம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்மளுடைய குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சகராசி என்பவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியம் உண்டு. ஒரு குழந்தை தான் எதிர்பார்த்தேன், 2 குழந்தை பிறந்துச்சு, ஒரு மகாலட்சுமி வந்தா, ஒரு கண்ணன் பிறந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்க குழந்தைகள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் மூலமாக பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்களை பத்தி சொன்னா இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். ஏன்னா நீங்க உங்களுடைய குழந்தைகளை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வளர்த்திருப்பீங்க. ஆனா பாதி விருச்சிகராசிக்காரங்க குழந்தைகளுடைய பாசத்துக்காக தான் ஏங்குவீங்க. என் குழந்தை என்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசிடாதா, என் குழந்தை ஒரு நல்ல உயர்ந்த நிலையில இருந்துட்டு தன்னுடைய ஒரு கடக்கன் பார்வையை காட்டிட மாட்டாங்களாங்கிறத ஒரு பாசத்தை ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன்கள்ல முதன்மையான ஜீவன் என்னுடைய அன்பார்ந்த விருச்சிகராசி தாய்மார்கள் தான். என்னுடைய தாய்மார்கள் உறுதியாக குழந்தைகளுடைய ஆசீர்வாதத்துடன் மகிழ்ச்சியா இருக்கு. ஆசீர்வாதம்னா என்னது? அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க ஆசீர்வாதம், அவங்க உங்களுக்கு இனிமேல் காட்ட போற ஒரு பாசம் தான் உங்களுக்கு இறைவன் கொடுக்குற ஆசீர்வாதம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதத்தில் முடிஞ்சளவு யாருக்கும் பொருளாதார விஷயங்களை அதிகமாக கொடுத்து உதவுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். அதே போல தேவையில்லாத விரைய செலவுகளை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட தயவு செய்து நிப்பாட்டி. நைட் நேரத்தில் வண்டியில் டிராவல் பண்ண போறீங்கன்னா முடிஞ்சளவு நீங்கள் காரில் டிராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு டிரைவர் சகோதரர்களை வைத்து வண்டி ஓட்டுங்க. ஓகேவா? நீங்கள் நைட் டிராவல் பண்ண வேண்டாம். வண்டியில் பைக்கில் போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் வேகமாக கிளம்பிடுங்க. முடியலைன்னா உங்களுக்கு வேண்டிய நல்ல உறவுகளை வண்டி ஓட்ட சொல்லி பின்னாடி உட்காந்து போங்க. இது மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஏற்றமும் மாற்றமும் கிரகங்கள் கொடுத்துரும். இந்த மாதத்தில் நீங்கள் அக்டோபர் மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த பாசமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை நீங்கள் ஊக்கப்படுத்தணும். பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாயை யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுப்ப. நம்முடைய அற்புதமான தெய்வம், நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமாளை விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதத்தில் முழுமையாக செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சா எவ்வளவு பெரிய வினைகளையும் உங்களுக்கு தகத்தெறிந்து வெற்றி வீரனாக உங்களுக்கு செவ்வாய் உறுதுணையாக இருந்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்துடன் அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக அடையும் என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி என்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் அக்டோபர் மாதத்தில் கொடுக்கின்ற நன்மை என்ன? மகர ராசி பொதுவாகவே நான் உங்களை பற்றி சொல்லுவாந்தா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இளம் வயதில் கடின உழைப்பு, வாலிபத்தில் உழைப்பு, வயதான பிறகும் உழைப்பு. உழைப்புக்கு நான் தான் முன் உதாரணமாக இருப்பேன். என் குடும்ப பாரத்தை சுமப்பதிலே நான் தான் முன்னுதாரணமாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய பாக்கியம். என்னங்க பாக்கியம்ட்டீங்க? நாங்கள் படுற கஷ்டம், நாங்கள் படுற கவலை எங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்மாவை சுமக்கக்கூடிய ஒரு தகுதி வேணும்னா அது உங்களுக்கு தான். பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு நீங்கள் தான் சரியான ஆள். ஏங்க இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, நான் முடிச்சு போட்டு 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 வச்சுட்டேன், இந்த முடிஞ்சா அவுந்து பாரு அப்படின்னு சொல்லி போட்டி வச்சா முடிச்சு அவுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு தான் உண்டு. பல பேருடைய கஷ்டம், பல பேருடைய போராட்டத்தை அவங்களுக்கெல்லாம் விட தெரியாமல் இருக்கும். அவங்க லைஃப்பை பற்றி அவங்க தெரியாமல் முழிப்பாங்க. அப்போ நீங்கள் போய் சின்னதாக ஒரு ஐடியா கொடுப்பீங்க, வேற லெவலில் போயிடுவாங்க. அப்போ என்னடா அது, நம்ம இவ்வளோ தூரம் மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்குமே, நம்ம பிரச்சனைக்கு எப்போ முடிவு தேடுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு வெளியே கிடைக்காது. ஏன் கிடைக்கல, எதுக்காண்டி கிடைக்கல அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க.
ஆனால் விடை கிடைக்காது. அது விடை வேணும். விடை இருந்தால் தான் வெற்றி உண்டு. அப்போ விடை எப்போ கிடைக்கும்னா, எப்போ நீங்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக தலையிடாமல் முழு மனதோடு ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நீ தான் கதின்னு நிற்கீங்களோ, அப்போ விடை கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம், மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான விஷயம். வாலிப பருவத்தில் வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் நிறையா. அப்போ இதுக்கான சொல்யூஷன், இதற்கான தீர்வு, வெற்றி, மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயங்களை கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகின்றன. நீ உனக்காக வாழு, நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. அப்படி தான் நான் சொல்லியிருக்கணும். கிரகங்கள் சொல்கிற மாதிரி நான் வார்த்தையை விட்டுட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. அதாவது பொதுவாகவே உங்களுடைய அழுத்தம், கவலை, போராட்டம் எல்லாத்துக்கும் குரு பகவானுடைய ஒரு அற்புதமான பார்வை மூலமாக த வெரி கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகுது. நீங்களே உணர போகிறீங்க, நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. இதில் நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60% பேர், இதெல்லாம் மற்றவங்க சொன்னாங்களா சொல்ல எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசில் உதயமான விஷயத்தை நான் ஓப்பனாக பேசிடுவேன். ஒரு 60% மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கும்ப ராசிலையும் அமர்ந்திருக்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலங்களில் நீங்கள் நிறைய முன்னேற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய புதிய புதிய முயற்சிகளை சந்திச்சிருப்பீங்க, புதிய புதிய செயல்பாடுகள் மூலமாக வெற்றியை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் மார்ச் மாதத்துலேருந்து வேலையில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. இந்த பிரச்சனையை மட்டும் தான் இப்போ சந்திச்சுக்கிறீங்க. எல்லா பிரச்சனையிலுமே முயற்சி பண்ணி அதை முறியடிக்கிறதுக்கான முயற்சி மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க. அதற்கான பங்களிப்புக்கு நீங்கள் கொடுக்குற நேரமும் காலமும் மிக அதிகம். அப்போ அந்த அத்தனை விதமான விஷயங்களும் உண்மையிலேயே உங்களுக்கு நடக்குதுன்னா, உண்மையிலேயே நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், நம்பிக்கையோடு கொடுக்கலாம். அதை நான் எதிர்பார்க்குறேன். அப்போ அந்த உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். உங்களுக்கு கவலையை நீக்க போது, கஷ்டத்தை நீக்க போது. சனி பகவான், உங்களுடைய சனி பகவான் ராசி அதிபதியாக இருந்தாலும் அவர் 3ஆம் இடத்திலிருந்து வக்ர நிலையில் அமர்ந்து உங்களை பாடாப்படுத்தின அந்த போராட்டத்துக்கு விடுதலை கிடைக்க போகுது. மிகப்பெரிய எழுச்சியை சந்திக்க போகிறீங்க, மனம் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு, லாபங்கள் பெருக போது. சொந்த தொழில் பண்ணுகின்ற நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு எதிரி, துரோகி, சூழ்ச்சி அத்தனையும் முறியடிக்கப்பட்டு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய அன்பான செயல்பாடுகள், லாபமான முயற்சிகள், லாபத்துக்குரிய தன்மைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் கிரகங்கள் முழுமையாக கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. மகர ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தனக்காக வாழ மாட்டீங்க, உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளுக்காக தான் வாழ்ந்துக்கிறீங்க. அந்த தன்மையை புரிந்து கொள்ளாத அத்தனை உங்களுடைய உறவுகள் எல்லாமே இனிமே புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிரகங்கள் மூலமாக அவர்களை கொடுக்க வைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். உங்களை விட ரொம்ப வயது மூத்தவங்க இருப்பாங்கள, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்கள் மரியாதை கொடுக்கறதுல ரொம்ப சிறப்பானவங்க, ஆனால் இருந்தாலும் தாய்மாமா உறவுன்னு ஒரு உறவு இருக்குல்ல, அந்த உறவுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் தாய்மாமா உறவு பல மகராசினியர்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உறவாகவே போயிடுச்சு. அப்போ அந்த உறவுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த வட்டம் போய் உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்வது மூலமாக ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பொருளாதார விஷயங்களில் முழு கவனம் செலுத்துங்க. அதே போல் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம், புதிய முயற்சிகளை நம்பி ஏமாற வேண்டாம். நீங்கள் உங்களுக்கான இயக்கத்தை, உங்களுக்கான செயல்பாடை கிரகங்கள் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் முழுமையாக ஈடுபடுங்க. ஓகேவா? அரசியல்வாதிகள் நம்முடைய மகராசிக்காரங்க இருக்கீங்கன்னா கூட இருக்கவங்ககிட்ட எந்த ரகசியங்களையும் வெளியே சொல்லாமல் பாதுகாத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன. நம்மளுடைய மகராசிக்காரங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், நீங்கள் இந்த மாதத்தில் முழுமையாக நம்ப வேண்டிய
ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மனை கைப்பிடிச்சுக்கோங்க. மாரியம்மனை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க. கிணத்து பக்கத்தில், ஆற்றோரமாக, ஆற்றங்கரையில் உங்கள் ஊரில் மாரியம்மன் இருக்குன்னா நீங்கள் தான் பாக்கியவாதி, நீங்கள் தான் பாக்கியமா. உங்களுடைய லைஃப்பில் அத்தனை வைப்ரேஷனும் அம்மன் கொடுப்பாங்க. நீங்கள் அம்மனை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன கிழமை போய் அம்மனை பார்த்தாலும் சரி. ஆனால் வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்கள் மாரியம்மனை பார்க்காம இருக்கக்கூடாது. நீங்கள் மாரியம்மனை பார்க்க உங்களுடைய வாழ்க்கையில் அம்மனுடைய முழு ஆசீர்வாதமும் கிடைக்கப்பட்டு அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான முன்னேற்றங்களையும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாக கொடுக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் நினச்சிங்கன்னா, தெரிந்தே கொள்ளணும். எப்படியாச்சும் உங்களோட பார்க்கணும், உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க. செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாங்க, மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கிறது சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது. என்ன அந்தஸ்துனா பட்டாசு. சிவகாசினாலே பட்டாசு தான். அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, முன்னாடி வேறு கடைகளில் வாங்கி சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம், பட்டாசு கடை போட்டுட்டோம். அப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ, அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது. யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கணும்னாலும், வெடிக்கிற பட்டாசு வாங்கணும்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஓகேவா? உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.